ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கிள் ஸ்லேட். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெடிக்கல் ஹியூமனிட்டிஸ் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிற புக்கில் உள்ள இன்ட்ரோடியூசிங் மெடிக்கல் ஹியூமனிட்டிஸ் அப்படிங்கிற சாப்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புக்கு எழுதின ஆத்தர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா 3 ஆத்தர்ஸ் இருக்கிறாங்க. தாமஸ் ஆர் கோல், நாதன் எஸ் கேர்லின், ரொனால்ட் ஏ கார்சன். இந்த புக் எந்த ஜான்ராக்கு கீழே வரும் அப்படின்னா அகாடமிக் இன்டர்டிசிப்ளினரி மெடிக்கல் ஸ்டடீஸ் ஹியூமனிட்டிஸ். இந்த ஜான்ராக்கு கீழே தான் இந்த புக் வரும். இன்டர்டிசிப்ளினரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபீல்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபீல்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இதை இன்டர்டிசிப்ளினரி ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த புக் மல்டிபிள் ஃபீல்டை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த மாதிரியான ஃபீல்டு அப்படின்னா, ஹியூமனிட்டிஸ் நம்ம படிக்கிறதுனால எப்படி நம்மளோட மெடிக்கல் எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆகுது, எத்திக்ஸ் எப்படி என்ரீச் ஆகுது, பேஷண்ட்டை நம்ம எப்படி கேர் பண்ணுறது இம்ப்ரூவ் ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த புக்கு இருக்கும். இதில் கொடுத்துருக்கிற 3 ஆத்தர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த 3 ஆத்தர்ஸுமே மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, எத்திக்ஸ், ரிலீஜியஸ் ஸ்டடீஸ், லிட்ரேச்சர் அண்ட் கல்ச்சர், இந்த மாதிரி நிறைய ஃபீல்டு இருக்குல்ல, இந்த எல்லா ஃபீல்டுலேயுமே லீடிங்கான ஸ்காலர்ஸாக இருந்திருக்காங்க. இந்த புக் மெடிக்கல் காலேஜஸில் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. எதனால் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹியூமன் சைட் ஆஃப் மெடிசனை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்காக. மெடிக்கல் ஹியூமனிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டர் டிசிப்ளினரி ஃபீல்டு. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி நிறைய ஃபீல்டை ஃபோக்கஸ் பண்ணும், ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபீல்டை ஃபோக்கஸ் பண்ணாது. அதனால தான் இந்த மெடிக்கல் ஹியூமனிட்டிஸ் அப்படிங்கிறத இன்டர் டிசிப்ளினரி ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். இது எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, மெடிசன், லிட்ரேச்சர், ஃபிலோசஃபி, ஹிஸ்ட்ரி, ரிலீஜியன், எத்திக்ஸ், ஆர்ட்ஸ், சோசியல் சயின்சஸ், இந்த மாதிரி மல்டிபிள் ஃபீல்ட்ஸை கம்பைன் பண்ணதா இருக்கிறது தான் இந்த மெடிக்கல் ஹியூமனிட்டிஸ் அப்படிங்கிறது. இந்த மெடிக்கல் ஹியூமனிட்டிஸ் அப்படிங்கிறதோட கோல் என்ன அப்படின்னா, சயின்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்காம சயின்ஸை தாண்டி ஹியூமனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட கோலாகவே இருக்கும். சயின்ஸை தாண்டி நம்ம ஹியூமனை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஹியூமன் ஒரு நோய் வந்துச்சுன்னா எந்த மாதிரிலாம் சஃபர் ஆகுறாங்க, இல்லை வேறு எந்த வழிகளெல்லாம் சஃபர் ஆகுறாங்க நோய் வராமலே, அந்த மாதிரியும் அவங்களுக்கு ஒரு நோய் வந்துருந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு நிறைய நாள் ஆகிருக்கும். அப்போ அந்த பீரியடில் அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இல்னஸோட எக்ஸ்பீரியன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, கம்யூனிகேஷன், எம்பத்தி, இது எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் தான் இந்த புக்கோட கோலாகவே இருக்குது. நமக்கு ஏன் மெடிக்கல் ஹியூமனிட்டிஸ் அப்படிங்கிற ஸ்டடீஸ் வேணும் அப்படின்னு கோல் சொல்கிறாங்க அப்படின்னா, மாடர்ன் மெடிசன், அதாவது இப்போ நம்ம டாக்டர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாடர்ன் மெடிசன் அப்படிங்கிறது ரொம்பவே ஹைலி சயின்டிஃபிக்காகவும் டெக்னாலஜிக்கலாகவும் ஒரு மாதிரி மெக்கானிஸ்டிக்காகவும் தான் இருக்குதே தவிர ஹியூமனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி அது இல்லை. இது எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுது அப்படின்னா, டாக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க டிசீஸ் மேலே மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, பேஷண்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணலை. என்னதான் பேஷண்ட் யாரோ ஒருத்தருக்கு ரிலேட்டிவாக இருந்தால் கூட டாக்டரை பொறுத்தவரை அவங்க ஒரு பேஷண்ட், அவ்வளவுதான். அங்கே எம்பத்தி அப்படிங்கிறது டாக்டருக்கு இருக்காது. ஹியூமனிட்டி அப்படிங்கிறது இல்லாமல் போகுது. டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் இடையில் இருக்கிற கம்யூனிகேஷன் ரொம்ப புவராக தான் இருக்கும். எத்திக்கல் கான்ஃப்ளிக்ட்ஸ் நிறைய வருது. இது எல்லா ப்ராப்ளமும் எதனால் வருது அப்படின்னா இந்த மாடர்ன் மெடிசன்னால தான் வருது. ஸோ மெடிக்கல் ஹியூமனிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த எல்லா ப்ராப்ளமையும் சரி செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாமஸ் கோல் என்ன ஆர்கியூ பண்ணுறாங்க அப்படின்னா, மேஜராக அவங்க 3 விஷயங்களை பற்றி ஆர்கியூ பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெடிசன் அப்படிங்கிறது சயின்ஸ் அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர்ஸ் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஜஸ்ட் பயாலஜி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பயாலஜியை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஹியூமனிட்டிஸ் அப்படிங்கிறது பேஷண்ட்டுக்கும் டாக்டருக்கும் இடைப்பட்ட ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணும். அவங்க 2 பேரும் நல்லா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அப்போ தான் ஒருத்தர் பற்றி தெரிஞ்சுக்க முடியும். லிட்ரேச்சர், ஃபிலோசஃபி, சோசியாலஜி, இந்த மாதிரியான ஃபீல்டு எல்லாமே டாக்டர்ஸ் பேஷண்ட்டை லிசன் பண்ணுறதுக்கும் அவங்க மேலே ஒரு இரக்கம் காட்டுறதுக்கும் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும்
பேஷண்ட்டோட ஸ்டோரிஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி கம்யூனிகேஷன் டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் இடையில இருந்தது அப்படின்னா பேஷண்ட்டை பற்றி டாக்டர் நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் சிம்டம்ஸ் அப்படிங்கிறத தாண்டி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது மூலமாக அது ஒரு பெட்டர் வேல அந்த இல்னஸை வந்து சரி செய்ய முடிகிறதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹியூமனிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து எத்திக்கல் டைலமாஸை வந்து டீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சாப்டரில் கீ கான்செப்ட்ஸ் கொஞ்சம் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பர்சன்ஹுட், அதாவது பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். அவங்க வெறும் ஆப்ஜெக்ட் கிடையாது, நம்ம அவங்கள வச்சு படிக்க மட்டும் முடியாது. அவங்க ஒரு ஐடென்டிட்டி உள்ள ஹியூமன் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தென் த பாடி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம ஒரு இல்னஸால் சஃபர் ஆகிறோம் அப்படிங்கும்போது நம்மளோட மைண்ட், ஐடென்டிட்டி, சோசியல் ரிலேஷன் இப்படி எல்லாமே சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்சஸை ஹியூமனிட்டிஸ் அப்படிங்கிறது கேப்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நரேட்டிவ் மெடிசன், நம்ம ஒரு இல்னஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது ஜஸ்ட் பயாலஜி யூஸ் பண்ணி மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடாது. பேஷண்ட் என்ன ஸ்டோரி சொல்கிறாங்க, அவங்களோட நரேட்டிவ்ஸை பொறுத்து அதை பற்றின நிறைய ரெஃப்ளெக்டிவ் நரேட்டிவ் இருக்கும் இல்லையா. இப்போது யாராவது ஒருத்தங்க ஒரு நோயினால் சஃபர் ஆகியிருக்காங்க அப்படின்னா அவங்க அதை பற்றி எங்கேயாச்சும் எழுதியிருப்பாங்க. அப்போ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் நம்மக்கிட்ட வர்ற பேஷண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட ஸ்டோரிஸ், இது எல்லாத்தையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இல்னஸ் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அதை எந்த மாதிரி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாரோட ஸ்டோரிஸையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இல்னஸை ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து கம்பேஷன், ட்ரஸ்ட் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எத்திக்கல் ரீசனிங், டாக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக டியூட்டி, மொராலிட்டி, ரெஸ்பெக்ட், கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் இதை பற்றிலாம் திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ரூல்ஸ், இதை தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெஸ்பெக்ட் இல்லாமல் இல்லைன்னா அவங்க மொராலிட்டியை தாண்டி எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தாமஸ் கோல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பயோமெடிக்கல் ரெடக்ஷனிசம் அப்படின்னு ஒரு கான்செப்டை வந்து சொல்கிறாங்க. அதாவது ஹியூமன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து ஒரு பயாலஜிக்கல் மிஷின் மாதிரி தான் எல்லாருமே ட்ரீட் பண்ணுறாங்க. டாக்டர்ஸ் முக்கியமாக அப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. இப்படி அவங்க ட்ரீட் பண்ணுறதுனால அங்கே வந்து எமோஷ்னல் வந்து கனெக்டிவிட்டி இருக்காது. அங்கே எமோஷ்னல் அப்படிங்கிறது நெக்லெக்ட் பண்ணப்படும். பேஷண்ட்டோட எமோஷன் என்ன அப்படிங்கிறது யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அங்கே வந்து ஒரு ஹியூமனிட்டி அப்படிங்கிறது இல்லாமல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் பேஷண்ட்ஸை வந்து ஒரு பயாலஜிக்கல் மெஷின் மாதிரி பார்க்காம அவங்களும் இந்த வேர்ல்டில் வாழ்கிற ஒரு ஹியூமன் பீயிங், அவங்களுக்கும் எமோஷன்ஸ், ஃபியர்ஸ், வேல்யூஸ், ஸ்டோரிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிஷியன் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபிசிஷியன் அப்படிங்கிறவங்க வந்து பியூர்லி டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸாக தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்படி இருக்கிறதுல இருந்து ஒரு நல்ல கம்யூனிகேட்டர்ஸாக, லிசனர்ஸாக, எத்திக்கல் டெசிஷன் மேக்கர்ஸாக, கல்ச்சுரலி சென்சிட்டிவ் ஹீலர்ஸாக சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சேஞ்ச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா எது இருக்குது அப்படின்னா இந்த மெடிக்கல் ஹியூமனிட்டிஸ் அப்படிங்கிற ஸ்டடி வந்து இருக்குது. இந்த மெடிக்கல் ஹியூமனிட்டிஸ் வந்து டாக்டர்ஸ் கிட்ட வந்து எம்பத்தி, ரெஸ்பெக்ட் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கீ தீம்ஸாக வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹியூமனிட்டிக்கும் டெக்னாலஜிக்கும் இடைப்பட்ட கான்ட்ராஸ்ட், இல்னஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது வந்து ஜஸ்ட் பயாலஜிக்கல் ஸ்டடி கிடையாது அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் பேஷண்ட் கூட எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது, எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி, கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டி, ஐடென்டிட்டி சஃபரிங், எம்பத்தி இன் மெடிக்கல் ப்ராக்டிசஸ், இந்த மாதிரியான தீம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த சாப்டரில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மெடிசன் அப்படிங்கிறது வந்து ஒரு இல்னஸை க்யூர் பண்ணுறது கிடையாது, ஹியூமன் சஃபரிங்கை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. மெடிக்கல் ஹியூமனிட்டிஸ் அப்படிங்கிறது சயின்ஸையும் ஹியூமன் வேல்யூஸையும் கம்பைன் பண்ணி ஒரு டாக்டரை வந்து ஸ்கில்டான பர்சனாக மட்டும் மாற்றாமல் அவங்கள வந்து இரக்கமுள்ளவங்களாகவும் எத்திக்கலாக இருக்கிறவங்களாகவும் மாற்றுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. That's all about introducing medical humanities chapter. நெக்ஸ்ட் என்ன டாபிக்ல வீடியோ போடணும்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.